உனக்கும் ஐயா இல்லை அடித்துரைக்கும் ஐயா. நடுவர்களே உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கு. நன்றி நன்றி அவினாஷ் அவர்களுக்கு நன்றி. அதாவது நான் மீன ராசி, இந்த மீன ராசிக்குன்னு ஒரு ராசி இருக்கோ என்னமோ தெரியல. வில்லுப்பாட்டு பாட போனாலும் இந்த வில்லுப்பாட்டை வைக்கிறது கடைசியில் தான் வைப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சு அந்த சேரு டேபிள்லாம் எடுத்த உடனே தான் வில்லுப்பாட்டு வைப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பட்டிமன்றத்துக்கு நடுவராக கூப்பிட்டாங்களா, இப்பவும் அதே மாதிரி தான். இப்போ இதில் ஒரு காமெடி என்னன்னா, அவர் என்னவென்று சொல்வது ஐயாங்காரு ரஞ்சித் அங்கேருந்து டப்பு டப்புன்னு கிழிக்கிற அந்த பேப்பரை. இப்போ அந்த பேப்பரை கிழிக்கிறதுலேயே முடிங்கடா அப்படிங்கிறதா இல்லை இந்த பிள்ளைக்கு 10 மணிக்குள்ள கொடுக்கணுங்கிற ஐடியாவும் ஒன்றும் புரியலை. இல்லை நடுவர் அவர்களே, அவங்க சொல்வதெல்லாம் போய் நான் சொல்றேன் பாருங்க. காதலியும் குண்டலமும் கைக்கு வளையாவதியும் கருணை மார்பின் நீரொலி சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பாரி இன்ப போதொலியும் புகுந்தாரினையும் பொன்முடி பொடிய சூடி நீதியொலி செங்கோலாய் திருக்குறளை தாங்குவமில் நீ நீடுவாங்க. இப்பேற்பட்ட ஒரு வாழ்த்து பாட்டு இருக்கு. அத்தனை இலக்கியங்களும் புராணங்களையும் கொண்டது. அதை பூரா எழுதியவங்க எந்த ஸ்கூலுக்கும் போனாங்களோ, ஒரு வெற்றி ஸ்கூல் அன்னைக்கு இருக்குதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. பதில் சொல்லணும்ல. வர்றாப்புல நமது தங்கை ராஜு அவர்கள் வருகிறார்கள். ஹலோ, மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிட்டு தெம்பா லிசன் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் ஓகே, நீங்க எல்லாரும் உலக புகழ்பெற்ற சாலமன் பாப்பையா அவர்களை பார்த்துப்பீங்க. அதுக்கப்புறமா ஒரு நடுநிலைமையான நேர்மையான நடுவர்னா நம்ம ஆலன் அண்ணாச்சி அவர்கள் தான். சரிதான். அந்த ஆலன் அண்ணாச்சி அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு இந்த எதிரணியிலிருந்து ஆரம்பம். ஒரே புரியுங்க, வந்ததுல இருந்து நாங்க பாட்டை பாடுவோம், அதை பாடுவோம், இதை பாடுவோம். பாடினதெல்லாம் சினிமா பாட்டு தான். அதுலயும் அந்த பச்சை சட்டை போட்டுருக்காருல ஃபர்ஸ்ட் பேசின அண்ணாச்சி, தேவா அண்ணாச்சி, அவர் என்ன சொன்னாரு? குவா குவான்னு ஏதோ கத்துது குழந்தை, அப்பவே பேச ஆரம்பிக்குதுங்கிறாரு. ஏங்க, எல்லா மொழியிலையும் எல்லா ஈவன் அனிமல்ஸ் கூட பிறக்கும்போது ஏதோ கத்துங்க, அது பேர் சத்தம், மொழி இல்லை. பாவம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. அப்புறம் நிறைய பாட்டா பாடி நாங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்துருவோம். தாலாட்டு பாடுவோம், அந்த பாட்டு பாடுவோம், இந்த பாட்டு பாடுவோம். சினிமாவை பற்றியே தான் டிவியை போட்டு ஆன் பண்ணி நாங்கள் அப்படியே காட்டிடுவோம். அவினாஷ் அண்ணாவும் சொன்னாங்க. அந்த சைடெல்லாம் பண்ணுறது ரஞ்சிதமே தாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், அந்த தேவானந்தா அவங்க வைஃபு பெரிய விஜய் ரசிகர். போன வாரம் ஏர்லி எலெக்ஷனில் கூட விஜய் நிற்கிறாரான்னு போய் செக் பண்ணிட்டு வந்தாங்க. அதனால அவங்க வீட்டில் பாடுறதெல்லாம் விஜய் பாட்டு தான். ஆனால் நம்ம வெற்றி தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்புனீங்கன்னா நம்ம வெற்றியின் ரஞ்சிதமாகிய ரஞ்சு டீச்சர் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க. தமிழ் தாய் வாழ்த்து இவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அவங்க ஏதோ அர்ஜுன் நடிச்ச படத்தில் வர ஏதோ தமிழ் தாய் வாழ்த்துன்னு நினச்சிருக்காங்க. அப்படின்னா இல்லை, இலக்கணம் இலக்கியம் எல்லாமே எங்கள் வெற்றி தமிழ் ஸ்கூலில் கலக்கிட்டு இருக்கோம். அவர்கிட்ட எப்படி சொல்றது இலக்கணத்தை பற்றி? ஏன்னா அவர் சொன்னார்ல, செல்லமே தங்கமே, யார் அந்த பச்சை சட்டை தான். அவர் குழந்தைய கூப்பிடுறாருல, அவர் எப்படி கூப்பிடுவாரு நான் சொல்றேன். பேபிமா. பேபி எந்த ஊர்ல தமிழ் ஆச்சு? எந்த ஊர்ல தமிழ்? அவர் வைஃபையும் பேபிமா தான், குழந்தையும் பேபிமா தான். அவர் என்ன வீட்டுல தமிழ் பேச போறாரு? அடுத்து பேசுற அண்ணாச்சி, அவினாஷ் அண்ணாச்சி கடைசி ஒரு பேராகிராஃப் ஃபுல்லா இங்கிலீஷ்லயே பேசியிருக்காரு. இங்கேயும் இங்கிலீஷ் பேசுறாருன்னா அவர் வீட்டுல எப்படி பேசுவார் இங்கிலீஷ்? இது இவங்களெல்லாம் நம்பி வீட்டுல வச்சிருந்தாங்கன்னா எப்படி அந்த பிள்ளைங்க தமிழ் கத்துக்கும்? சரி, அதையும் மீறி என்னத்தையும் செய்யறாங்கன்னு வைங்க. சிலபஸ் இருக்கா அவங்க கிட்ட? அதுக்கும் அவங்களுக்கு தெரியாது. மினி பஸ்ஸோ ஆம்னி பஸ் தான் அவங்களுக்கு தெரியும். சிலபஸ்னா என்ன? ஒரு சீரான பாடத்திட்டம் அது அவங்ககிட்ட இருக்கா? கிடையாது. டிவியை பார்த்து சொல்லித்தரேன் இப்பதான் கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு போனேன். சரி, எல்லாத்தையும் எதையும் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல அந்த பிள்ளைங்க படிச்சிருந்தாங்களா இல்லையான்னு. அதுக்கு எக்ஸாம்னு ஒன்று வைக்கணும். வீட்டில் வைப்பாங்களா எக்ஸாம்? வைக்க மாட்டாங்க. எங்க ரஞ்சு டீச்சர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் டிசம்பர்ல கரண்ட் இல்லைங்க, ஸ்டார்மு, எங்கேயுமே சிக்னல் வேலை செய்யல. கார் எடுத்துட்டு வந்துட்டாங்க, எக்ஸாம் வச்சே ஆகும். அந்த மாதிரி சின்சியரா எங்களால செய்ய முடியுமா? முடியாது. வீட்டு வேலை தான் அவங்க ஒய்ஃப்க்கு சின்சியரா செய்ய முடியும், வேற எதையும் செய்ய முடியும். இப்போ ஒய்ஃப்னு சொன்னேன்ல, இப்போ இதுலயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. எல்லா வீட்லயும் தமிழ் பேசுற அம்மா அப்பா 2 பேருமே தமிழ் தான் பேசுவாங்கன்னு தெரியாது. இப்போ உள்ள காலகட்டத்துல ஒய்ஃப் ஒரு லாங்குவேஜ், ஹஸ்பண்ட் ஒரு லாங்குவேஜ் பேசிட்டு இருக்காங்க. உண்டா இல்லையா? கண்டிப்பா உண்டு இல்ல. அப்போ அந்த ஒய்ஃப் என்ன லாங்குவேஜ் பேசுறாங்களோ அதுதான் அந்த குழந்தை பேசும். அதுக்கு ஏன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா ஒய்ஃப் தான் டாமினேட், நீங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்.
அந்த ஒய்ஃப் என்ன லாங்குவேஜ் பேசுறாங்களோ இந்த ஹஸ்பண்டும் அதே தான் கத்துக்கணும். அப்புறம் குழந்தை எப்படி தமிழ் கத்துக்கும்? ஸோ ஏதாவது ஒன்று நீங்க தமிழ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பள்ளியை சூஸ் பண்ணுங்க. இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுறேன், யாராவது நோட் பண்ணீங்களா? எனக்கு லாவே வராது. ஏன்னா நான் பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட பேசுவேன். தமிழ் நல்லா பேசுவேன், ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட பேசுவேன். சில பேர் எழுதும்போது தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். ஏன்னு அதுக்கு ரீசன் நானே சொல்லிடுறேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா தமிழ்நாட்டுக்கு வெளியில தான் ரொம்ப சின்ன வயசில் நான் இருக்கும்போது இருந்தாங்க. அப்போ தமிழ் பள்ளியெலாம் இந்த மாதிரி கிடையாது. எங்கள் அப்பா அம்மா வீட்டில் வச்சு தமிழ் சொல்லி தரல. அதனால எனக்கு இன்னைக்கு வரைக்கும் லாலாம் தெரியாது. ஆனால் பாருங்க, அடுத்து ஒரு அண்ணாச்சி பேச வர்றாரு, அருண் அண்ணாச்சி. அவரே என்கிட்ட ஒரு தடவை சொன்னாரு, எங்க அப்பா அம்மா வந்து தமிழ் ஆசிரியர்கள்னு. அதனால பாருங்க, அவர் மட்டும் நல்லா படிச்சிருக்காரு. இப்ப என்ன மாதிரி அம்மா அப்பா வந்து சொல்லி கொடுக்காத அம்மா அப்பா இருந்தா, ரஞ்சிதமே ரஞ்சிதமே பாடுற அம்மா அப்பா தான் எப்படி தமிழ் சொல்லி தர முடியும்? ஸோ அதனால அருண் அண்ணா, தயவு செய்து எங்களையும் யோசிச்சு பாருங்க. உங்க அப்பா அம்மா தமிழ் சொல்லி கொடுத்துட்டாங்க, நீங்க சொல்லி கொடுக்குறீங்கிறதா எல்லாராலையும் பண்ணிட முடியும். ஸோ நூலைப்படி, சங்க தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க. முறைப்படி தயவு செய்து தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்பி படிங்க. நிறைய மொழிகளை கற்றுக்கோங்க. மொழியை கற்றுக்கிறது தான் நம்ம ஊரில் மும்மொழி கொள்கைன்னு ஒன்று திணிக்கிறாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லா இடத்துலையும் வந்து மொழியை கற்றுக்கணும், ரொம்ப அவசியம். முறைப்படி கற்றுக்கோங்க. கண்ணாப்பிலான பிக் பாஸ் சினிமாலாம் பார்த்து கற்றுக்காதீங்க. அவ்வளோதாங்க. வரட்டா மக்களே, என்ஜாய். பாய். நன்றி நன்றி. தங்கை ராஜு அவர்களுக்கு நன்றி. தமிழ் மொழி தான் அவர்கள் என்ன வீட்டில் சொல்லிக் கொடுப்பது, நாங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்போம். எங்கள் ரஞ்சி ஏக்கா பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. வெற்றி ஸ்கூல் பயங்கரமாக பேசினாங்க. முக்கியமாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்கல்ல. தமிழ்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 5-6 வார்த்தை சொன்னாங்கல்ல. டெஸ்டிங், சிலபஸ், இதெல்லாம் எந்த தமிழில் வருதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ என்ன பிரச்சனைனா, 100 வயசு கிளவி கூட சொல்லுவோம், அந்த பஸ் எத்தனை மணிக்குப்பா வரும்பா. இப்போ இந்த பஸ்ஸுங்கிறது முதல்ல தமிழா இங்கிலீஷான இன்னி வர பல பேருக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் யாராவது என்கிட்ட கேட்கணும்ல, தம்பி மகிழுந்து எத்தனை மணிக்கு வரும், தம்பி சிற்றுந்து எத்தனை மணிக்கு வரும், நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்களா? இந்த காருகார பையடியில போவான் வர மாட்டாக்கா. எப்போ 5ஆம் நம்பர் பஸ்ஸுக்கு நின்னா எல்லா பஸ்ஸு வருது, 5 வர மாட்டாங்க. எந்த கிழவியா சுத்த தமிழ்ல பேசியிருக்காங்களா? அப்ப நீங்களும் பள்ளிக்கூடம் போய் எப்ப நீங்க தமிழ் பேசுவீங்க அப்படின்னு நான் கேட்கல, அருண்குமார் கேட்க வர்றாரு. தாய்மொழியாம் தமிழுக்கும் அதை கற்றுக் கொடுத்த என் பெற்றோருக்கும் முதல் வணக்கம். ஒரு சின்ன பாடல் எதிரணியை பற்றி, அதை பாடிட்டு நான் தொடங்குறேன். பள்ளிக்கூடம் போனவரே படிக்கலான்னு நினைச்சவரே, பள்ளிக்கூடம் போனவரே படிக்கலான்னு நினைச்சவரே, பரிச்சை ஒன்று வச்சு புட்டு ஃபெயிலாகி வந்தவரே, பரிச்சை ஒன்று வச்சு புட்டு ஃபெயிலாகி வந்தவரே. நண்பர்களே வாங்க தமிழ வீட்டிலிருந்து படிங்க, நண்பர்களே வாங்க தமிழ வீட்டிலிருந்து படிங்க. சின்ன சின்ன வயசு பையன் சீரான அழகு பையன், சின்ன சின்ன வயசு பையன் சீரான அழகு பையன், அருமை நல்ல மீசக்கார சீரான அழகு பையன். ஜெயக்குமார போல இங்க பொய் சொல்ல ஆள் இல்ல, நம்ம ஜெயக்குமார போல இங்க பொய் சொல்ல ஆள் இல்ல. காயத்ரி